ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடி தோட்டத்தில் வந்து பொரியல் தட்டை வந்து நமக்கு நிறையா வந்திருக்கு. அதோட அறுவடையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொரியல் தட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேளாண் அக்ரி எக்ஸ்போவில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கொடியாக தான் வருது. ஸோ நல்லா கொடியாக வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 செடி தான் வச்சுருந்தோம். 3 செடியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காய் வந்து காய்ச்சிருக்கு. நிறையா காய் வந்திருக்கு. ஸோ ஈஸியாக வந்து பொரியலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக இருக்கும். புளிக்குழம்பும் வந்து வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இந்த பொரியல் தட்டை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அறுவடை பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டைக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பீன்ஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. இதை நம்ம பொரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு வைக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நம்ம இது மாதிரிலாம் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காய் வந்து காய்க்குது. ஸோ நம்ம பீன்ஸு, அவரைக்காய் எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பொரியல் தட்டையும் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து உரம்லாம் வந்து நம்ம அதிகமாகலாம் வந்து போட தேவையில்லை. ஓரளவுக்கு வந்து உரம் போட்டால் போதுமானது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குப்பை உரமே வந்து போட்டாவே வந்து போதுமானது. நான் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் வந்து நம்ம கொஞ்சம் போட்டிருக்கிறோம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து நம்ம அதிக தண்ணி இதெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ நல்லா வந்து காய் வந்து வருது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நல்ல பட்டம் அப்படிங்கிறனால நல்லாவே வந்து காய் வந்து நல்லா காய்க்குது. ஸோ நோயின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பெருசாக நோயும் வந்து அதிகம் வரதில்லை. ஸோ அப்பப்போ வந்து இந்த எறும்பு தொல்லை தான் வந்து அதிகமாக இருக்கும். அந்த எறும்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது இயற்கை முறையும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து எறும்பு மருந்து வாங்கிட்டு வந்து போட்டிங்கனாலும் வந்து நமக்கு எறும்புலாம் போயிடும். இதுக்கு வந்து நம்ம இயற்கையானு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து பச்சை மிளகாயை வந்து லைட்டாக அரைச்சி அதை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம அடிச்சிங்கனாவே போதும். ஈஸியாக அந்த ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே வந்து இந்த எறும்பெல்லாம் வந்து போயிடும். நம்ம பச்சை மிளகாயே போதுமானது. நம்ம மாடி தோட்டத்துலேயே வந்து பச்சை மிளகா வச்சுருக்கோம். அதையே வந்து இது பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சி நம்ம வந்து தெளிச்சு விட்டுலாம். ஸோ இதே மாதிரி மாடி தோட்டம் சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னாலும், வேளாண் சம்மந்தமான தகவல் வேணும் அப்படின்னாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.